நாங்கள் இப்போ 2 நாளாகவே சாப்பாடு ஒழுங்காகவே சாப்பிடல. இங்கே லேயில் சொல்லுவாங்க ஆக்சிஜன் கொஞ்சம் லெவல் கம்மி அப்படின்னு சொல்லுவாங்க. மேலே ஏறும்போது எனக்கெல்லாம் கொஞ்சம் மூச்சு வாங்கினுச்சு. ஹாய் ஆல், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நான் இருக்கிற பிளேஸ் வந்து லே. ஸோ லேயில் வந்து இன்றைக்கி லோக்கல் சைட் சீயிங் தான் போயிட்டுருக்கேன். லேயில் பார்த்தீங்கன்னா எப்படியும் ஹை ஆல்டிடியூட் இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்டெபிளைஸ் ஆகிறதுக்காக கொஞ்சம் 1 நாள் 2 நாள் தங்க சொல்லுவாங்க. நாங்கள் இங்கே ஒரு 2 days நாங்கள் ஹால்ட் போட்டிருக்கோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லோக்கல் சைட் சீயிங் தான் நான் போயிட்டுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு சைட் சீயிங் பண்ணுறது வந்து ஸ்பித்துக் மானஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மானஸ்ட்ரி இங்கே இருக்குது. இங்கே ஃபுல்லாக புத்திஸ்ட்டு அந்த இது கல்ச்சர் தான் இங்கே இருக்கும். அதனால் மானஸ்ட்ரி அது மாதிரி தான் உங்கள் டெம்பிள் அது பக்கம் தான் நான் போயிட்டுருக்கேன். இப்போ அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா வேறு லொக்கேஷன் போவேன். வாங்க பார்க்கலாம். ஸ்பித்துக் மானஸ்ட்ரிக்கு வந்து நான் மேப் போட்டிருந்தேன். பட் என்னென்னா மேப்பு கொஞ்சம் தூரம் முன்னாடியே நின்றுடுச்சு, கொஞ்சம் தப்பாக காட்டிடுச்சு. அதனால் லோக்கலில் கேட்டுகிட்டே போகிறேன். ஸோ நீங்களும் அதேமாதிரி லோக்கலில் கேட்டு போனீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக போயிட்டு வந்துடலாம். ஸ்பித்துக் மேலே போதில்ல வண்டி, அங்கே விட்டுறலாமா? ஸோ இதுதான் பார்க்கிங். ஸோ பார்க்கிங்லேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த சைடு ஏர்போர்ட் தெரியும். ஃபுல்லேயும் உங்களுக்கு அப்படியே இங்கேருந்து அப்படியே தெரியும் வியூலாம் ஃபுல்லாக. கொஞ்சம் மேலே இது மாதிரி படிலாம் ஏறிட்டு போகணும். ஆக்சிஜன் கம்மினால கொஞ்சம் பொறுமையாக போனீங்கன்னா நல்லாயிருக்கும். நான் இப்போ இருக்கிற பிளேஸ் வந்து ஸ்பித்துக் மானஸ்ட்ரி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கீழே பார்க்கிங் விட்டு கொஞ்சம் தூரம் மேலே ஏறணும். மேலே ஏறும்போது எனக்கெல்லாம் கொஞ்சம் மூச்சு வாங்கினுச்சு. அப்படியே பொறுமையாக நீங்கள் ஏறி வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இங்கே லேயில் சொல்லுவாங்க ஆக்சிஜன் கொஞ்சம் லெவல் கம்மி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் மேபி இருக்கலாம். நாங்கள் இப்போ 2 நாளாகவே சாப்பாடு ஒழுங்காகவே சாப்பிடல, கரெக்டாக கிடைக்கல. ஸோ நார்த் இந்தியா வந்ததுலேருந்தே ஓரளவுக்கு சாப்பாடு கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால் ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி அப்படி சாப்பிட்டுட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா அதனாலே கொஞ்சம் இருக்கலாம். பட் இங்கேருந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி மேலே ஏறி வரணும். அப்புறம் உள்ள கோயில் உள்ளலாம் ஃபோட்டோ வீடியோலாம் அலௌட் கிடையாது. அதனால் அங்கே வந்து எடுக்க முடியாது. ஸோ கோயில் பக்கத்தில் நீங்கள் அங்கே செருப்பு கழட்டி போட்டுட்டு உள்ளே போய் பார்த்துட்டு வரலாம். கொஞ்சம் நல்லா மெடிடேஷன் பண்ணுற மாதிரி நிறையா இது இருக்குது. உள்ளே அப்படியே உட்காந்து கொஞ்சம் நேரம் நீங்கள் அப்படியே கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணுற மாதிரி உட்காந்து வந்தீங்கன்னா கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் அப்படியே சூப்பராக எல்லாமே தெரியுது. ஏர்போர்ட்லேருந்து எல்லாமே பக்காவாக, அந்த ரன்வேலேருந்து எல்லாமே சூப்பராக, என்வரான்மெண்ட் சூப்பராக இருக்குது. ஸோ நாங்கள் கொஞ்சம் வெயில் டயத்தில் வந்துட்டோம், வெயில் அடிக்குது. இன்னும் கொஞ்சம் ஈவினிங் வந்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரீஸ் நல்லாயிருக்கும்.
மேக்னெட்டிக் ஹில். வண்டி விட்டா போதுடா தானாவே. விட்டேன்டா நான். காற்றுல போதா? விட்டேன்டா நான். ஆக்சிலேட்டரை விட்டேனே. வண்டி போகுதுடா.